Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். எங்களை மாதிரி ஆட்களுக்கே ஏன் நீங்க இதை பண்ணலன்னு குவெஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. உயர்நீதிமன்றம் இது நிரூபணமாக இருக்குது என்று உறுதியாக சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் போகிற போது என்ன செய்ய முடியுங்கிறது தெரியல. ஏதாவது ஏதேனும் ஒரு இடத்துல குற்றம் நிரூபணம் ஆகிவிட்டதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் இல்லை குற்றமே நடக்கலைங்கிறதுக்காக எப்படி உச்சநீதிமன்றம் சொல்ல முடியும்? மினிமம் பனிஷ்மெண்ட்டே 4 ஆண்டுகள், அதிகபட்ச பனிஷ்மெண்ட் பார்க்குறது 10 years. டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இன்கம், அவ்வளோதான். தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருந்தால், அது 100 ரூபாய் அதிகமாக சொத்து சேர்த்திருந்தாலும் கூட இட் கம்ஸ் அண்டர் கிரிமினல் மிஸ்காண்டக்ட். அமைச்சர் பொன்முடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அடுத்து அவர் பண்ண வேண்டிய சில வாய்ப்புகள் இருக்கு, என்ன பண்ணுவாங்க? ஐ திங்க் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஓவர் ஆல்மோஸ்ட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வருமான வரித்துறை முன்னாள் அதிகாரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி நிற்கிறார். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு, ஸோ அதை அந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து கிழமை நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிழமை நீதிமன்றத்தோட தீர்ப்பை இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்து பண்ணிட்டு 21ஆம் தேதி அதற்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இருக்குது சார்? அதுக்கு முன்னதாக 2 விஷயங்கள் நம்ம சொல்லிடுவோம். ஒன்று மாண்புமை அமைச்சர் அவர்கள் திரு பொன்முடி அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்தபோது நான் அவருடைய மாணவனாக இருந்தேன். ஸோ என்னுடைய ஆசிரியர் அவர். ஸோ விழுப்புரம் அரசினை கலைக்கல்லூரியில் 1975-76 நான் பியூசி படித்தப்போ எனக்கு வகுப்பாசிரியரே அவர் தான். பாடம் எடுத்த மட்டும் இல்லை, வகுப்பாசிரியரும். அதனால் என்னுடைய ஆசிரியர் மீது எனக்கு எப்போ மிகுந்த மரியாதை உண்டு, எல்லா ஆசிரியர் மீதும். அதே மாதிரி ஐயா மீதும் உண்டு. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கூட அவர் தொகுதிக்கு நல்ல பல நன்மைகள்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இந்த தனிப்பட்ட முறையில் இந்த தீர்ப்பு எனக்கு மிகுந்த தீர்ப்பு மேலே வருத்தம் இல்லை, இது மாதிரியான ஒரு விளைவு இருக்கிறதுங்கிறது மேலே எனக்கு முக்கியமாக வருத்தம் இருக்கிறது. அதனால் அந்த ஒரு வருத்தத்தை முதல்ல பதிவு செய்யணும். அப்புறம் 2வது, இந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்க போகிறதில்லை. ஏன்னா மிக நிச்சயமாக உயர்நீதிமன்றம் எது சொன்னாலும் அப்படியே நம்ம ஏற்றோம். நம்முடைய கொள்கை அப்படி தான். வாழ்நாள் முழுக்க நீதிமன்றங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ம வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை ஏற்றுக்கிறோம். அதில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்திருக்கிற இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் இவர் மீது இருந்த வழக்கை ரத்து செய்திருந்தது. இது மீது வழக்கு போட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர் மீது வழக்கு போட்டிருக்க முடியும் அப்படின்னா, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே முறைகேடு நடந்தாலும் பண்ணியிருக்க முடியும். அப்போது இவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறதா இவர் மேலே வழக்கு. இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் ரத்து செய்து, அது ஏற்கனவே நம்முடைய ஐபிசி தமிழில் பேசியிருக்கோம். ஸோ இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டு விசாரணை நடத்தி இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். இதை தாண்டி நீங்கள் ஒரு வருமான வரித்துறையில் பணியாற்றிய அதிகாரியாக சொல்லுங்கள், வருமான வரித்துறை இதில் எந்த மாதிரி சார் இன்வால்வ் ஆகிருப்பாங்க? ஏன்னா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு தான் இது. ஸோ வருமான வரித்துறை ஆக்ஷன் இதில் ஏதாச்சும் இருக்குமா? இல்லை வருமான வரித்துறை ஆக்ஷன் இதுக்கு மேலே இருக்கிற வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2-3 என்ன வருமான வரித்துறை இப்போ ரீஓப்பன் பண்ணுறதுக்கே கூட இப்போ கால அளவெல்லாம் போயிடுச்சு. இப்போது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது இப்போ ரீஓப்பன் பண்ணவே முடியாது, திரும்ப எடுக்கவே முடியாது. வருமான வரித்துறை அதுக்கு இடமே கொடுக்கல, ஒன்று. அப்புறம் 2வது, இந்த லஞ்ச ஒழிப்பு எடுத்துக்கக்கூடியதுங்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, ஊழல் தடுப்பு சட்டம் 1988, அதில் எடுத்திருக்காங்க. அதில் பிரிவு 13, அதுதான் என்ன சொல்லி கிரிமினல் மிஸ்காண்டக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது. சரிங்களா? இந்த கிரிமினல் மிஸ்காண்டக்ட், கிரிமினல்ங்கிற வார்த்தை வந்தாலே அதுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் வராது. சரிங்களா? அது கிரிமினல் அப்படின்னாலே அது சட்டவிரோத பண பரிமாற்றம்ங்கிறது ஒரு கிரிமினல் சட்டம். சரிங்களா? இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரைம். மணி லாண்ட்ரிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரைம். அதே மாதிரி இதில் லஞ்ச ஒழிப்புத்தில் வரக்கூடிய போது இந்த செக்ஷன் 13 அதெல்லாம் இப்போ இவங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். அதில் தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறதெல்லாம் வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்லும்போதே இட் இஸ் செட் டு பி கிரிமினல் மிஸ்காண்டக்ட். அப்போ கிரிமினல்ங்கிற வார்த்தை வந்துச்சுனால வருமான வரி வராது, ஒன்று. அப்புறம் 2வது, இந்த கிரிமினல் மிஸ்காண்டக்ட்டுக்கு அவங்க ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. மொத்தம் ஒரே ஒரு வரி தான் அது. மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் மொத்தம் 30 பிரிவுகள் தான். அதில் இந்த 13வது பிரிவு தான் இதை பற்றி பேசுது. 13(1)(b) கீழே இது வருது ஆக்சுவலாக. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எ பப்ளிக் சர்வெண்ட் நல்லா வச்சுங்க, என்ன ஒரே ஒரு வரி தான். முதல்ல இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்டென்ஷனலி என்ரிச்சஸ் ஹிம்செல்ஃப் இல்லிசிட்லி டூரிங் தி பீரியட் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது 4 சொல்லியிருக்காங்க. இன்டென்ஷனலி என்ரிச்சஸ் இல்லிசிட்லி டூரிங் தி பீரியட் ஆஃப் ஆஃபீஸ் 4 சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு டெலிபரேட்டாக பண்ணக்கூடிய தவறு, அதுதான் இன்டென்ஷனல். சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் என்ரிச்சஸ், தன்னை விட அதிகமாக, அதுக்கு தான் கீழே அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இன்கம்ங்கிறது என்னங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றில் அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3வது இல்லிசிட்லி அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லிசிட்லினா
நேரான வழி இல்லாமல் தவறான வழிக்கூடிய எல்லாமே சரிங்களா இல்லிசிட்டை தான் சட்டவிரோதமாக தவறான வழியில் வந்துருக்கிறது. அதுக்கப்புறம் டூரிங் தி பீரியட் ஆஃப் ஆஃபீஸ் அப்போ நேரத்தில் அவர் வந்து பதவியில் இருந்திருக்கணும். இதை மாண்பு உயர்நீதிமன்றம் இப்போது உறுதி செய்திருக்கிறது. ஸோ இப்போ இது வந்து டிவிஎஸ்சி அவங்க சப்மிட் பண்ண அந்த கேஸ் அடிப்படையில் தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அமைச்சர் பொன்முடிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சார் இருக்குது? இப்போ வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்பீல் போவாங்க. ஏன்னா இப்போ 21ஆம் தேதி கிட்டத்தட்ட நாளானிக்கு வந்து இந்த தண்டனை விவரங்கள் வந்து அறிவிக்கிறதா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன் என்ன? இல்லை, ஆப்ஷன் மிக நிச்சயமாக உயர்நீதிமன்றம் அப்புறம் உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. என்ன முழுமையாக தீர்ப்பு தெரியல. ஏன்னா இப்படி செய்திகள் தான் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உயர்நீதிமன்றம் இது நிரூபணமாக இருக்குது என்று உறுதியாக சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் போகிற போது என்ன செய்ய முடியுங்கிறது தெரியல. ஏதாவது ஏதேனும் ஒரு இடத்துல குற்றம் நிரூபணம் ஆகிவிட்டதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் இல்லை குற்றமே நடக்கலைங்கிறதுக்காக எப்படி உச்சநீதிமன்றம் சொல்ல முடியும்? உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு குற்றம் நடந்திருக்கிறது சொல்லியிருக்கிறது. 2 வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்ச வரல. ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் அது இந்த குறிப்பிட்ட வழக்கு இல்லாமல் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று இந்த தண்டனை குறைப்புக்கு போகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 1 13 என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்கு கீழே இந்த மாதிரி தவறு செய்திருந்தால் மினிமம் பனிஷ்மெண்ட்டே 4 ஆண்டுகள், அதிகபட்ச பனிஷ்மெண்ட் பார்க்குறது 10 years. பனிஷ்மெண்ட் ஷெல் நாட் பி லெஸ் தென் 4 years and may extend up to 10 years. அதான் சொல்லியிருக்கு. அப்போது 4 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத தண்டனை 10 ஆண்டுகள் வரையில் நீளலாம் அப்படிங்கிறதான் சொல்லுகிறது. அதனால் 2 ஆண்டுகளுங்க தான் இல்லவே இல்லை, சட்டத்திலே இல்லை. 4 ஆண்டுகள் குறைந்தபட்ச தண்டனை 4 ஆண்டுகள் தான். இது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கு, 4 ஆண்டுகள் தான். இப்போ 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை இருந்தால் அமைச்சர் பதவி தகுதி நீக்கம் மிக நிச்சயமாக வந்துடும். அது இதுக்குள்ளே வரல, அது நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குறைந்தபட்ச தண்டனை 4 ஆண்டுகள் அப்படின்னு விதித்தாலும் கூட அதை விட குறைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சட்டமே சொல்லிடுச்சு. ஒருவேளை 4 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வந்து தண்டனை குறைக்க சொல்லி கேட்கலாம், அது வந்து வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்குமே தெரியல. ஏன்னா மனிதாபிமான அடிப்படையில், வயதின் அடிப்படையில், மூப்பின் அடிப்படையில் அது மாதிரிலாம் சொல்லி அது இன்னும் கருணை கேட்கலாமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா தெரியல. ஆனால் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் when the honorable high court says actually there has been criminal misconduct. ஸோ ஒரு கிரிமினல் மிஸ்காண்டக்ட் நடந்திருக்கிறது, நிரூபணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பில் உறுதியாக சொல்லியதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனாலும் கூட மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்குமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். எல்லா வழக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன், எல்லா வழக்கும் பொதுவாக அப்படி தான், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று ஒரு நீதிமன்றம் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் விசாரணை நீதிமன்றம் இல்லை இப்போது உச்சநீதிமன்றம், சரிங்களா? அது வந்து விசாரணைலாம் இல்லை, அது வந்து ஒரு அப்பீலேட் கோர்ட்டு தான். அப்போ ஒரு அப்பீலேட் ரிலேஷனில் இருக்கிறவங்க வந்து திரும்பவும் ஒரு முழுவதுமாக விசாரணைலாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் அதில் தப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை தான் இருக்குது. அப்படின்னா சப்போஸ் தெர் இஸ் சம் பாயிண்ட் ஆஃப் லா இன்வால்வ்டு, ஏதாவது ஒரு சட்ட நுணுக்கம் அதில் எடுத்துக்க வச்சுக்கலாம், அப்போ உச்சநீதிமன்றம் அதுக்குள்ளே வரும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி பாயிண்ட் ஆஃப் லா இன்வால்வ்டு இதுக்கப்புறம். அதனால் உச்சநீதிமன்றம் அதெல்லாம் எடுத்துக்குமா அப்படின்னு தெரியல, அது போக தான் தெரியும். தீர்ப்பே நம்ம வரல இல்லையா? நம்ம வருமான வரித்துறை பற்றி பேசும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ கணக்கில் காட்டாமல் இருக்காங்களோ அதுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இல்லை அது வந்து வருமான வரித்துறை பற்றி சொல்கிறீங்க. சார் நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த மாதிரி வருமான வரித்துறை வந்து அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து சிறை தண்டனை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அபராதம் விதித்து விடுதலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சட்டம் சொல்லவே இல்லை. சட்டம் என்ன சொல்லியிருக்குது, பனிஷ்மெண்ட் தான், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையில். அதனால் அது இருக்கும். அபராதம் தாண்டி கண்டிப்பாக சிறை தண்டனை. ஆமாம் அது மினிமமே 4 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகள் வரைக்கும் சொல்லியிருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அபராதத்தோடு விதிப்பதற்கு எனக்கு தெரிந்த வரையில் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று தான் தோன்றுகிறது. 1. அப்புறம் 2வது திரும்பவும் சொல்கிறோம், இது வந்து ஒரு கிரிமினல் மிஸ்காண்டக்ட்னு வருது. ஆக்சுவலாக கிரிமினல் மிஸ்காண்டக்ட்டுங்கிறது வந்து நீங்கள் சரி செய்யவே முடியாது. பணம் தந்து சரி, அதாவது அபராதம் கட்டி சரி செய்ய முடியாது. நீங்கள் வெறும் பொருளாதார குற்றமாக மட்டுமே இருந்தால் பண்ண முடியும். இப்போது ஒருவருக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், கொடுக்காமல் ஏமாற்றிட்டார் அப்படின்னா உடனே அது பணத்தை கொடுத்து உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ அவங்க ஏதோ தண்டனை கொடுத்து வாங்கலாம். ஆனால் அதனால் ஒரு உயிர் பறி போய்விடுது வச்சுக்கலாம், அப்போ எப்படி சரி பண்ண முடியும்? அது வந்து கிரிமினல் ஆக்ட் ஆகுது. அப்போது ஒரு கிரிமினல் குற்றத்தை எது செய்தும் சரி பண்ண முடியாது. அதுக்கு தண்டனை தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும். வெறும் பொருளாதார குற்றமாக மட்டுமே இருந்து பண இழப்பு மட்டுமே இருக்கிறது வச்சுங்களேன், பண இழப்பு தான், வேறு எதுவுமே இல்லை, வேறு இழப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியும். இப்படி பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா when it is called criminal misconduct, I don't think there is any other remedy. ஆக்சுவலாக இருக்குமே தெரியல, வேறு ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நீதித்துறை, இன்னொரு பக்கம் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ், இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்டாக போயிட்டு இப்போ இந்த மாதிரி கடந்த கால வழக்குகள், சொத்து வழக்கெல்லாம் வந்து இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது இவர் மட்டும் இல்லை, அடுத்து மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன்,
அதே போல் தங்கம் தென்னரசு, ஸோ இவங்க மீதான வழக்கம் வந்து நிலுவையில் இருக்குது. அடுத்தடுத்து இந்த மாதிரியான நகர்வுகள் எதை நோக்கி சார் கொண்டு போகும்? இல்லை தெரியல, எனக்கு வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எந்த ஒரு தனிநபர் வழக்கை பற்றி நம்ம பேசுவதில்லை. ஆனால் பொதுவாக இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வருகிற போது நிரூபணம் ஆவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொன்ன ஒரு சில வழக்குகளை நான் பார்க்குற போது அந்த வழக்குகள் மிகவும் வலுவானதாக இருக்கிறதாக தான் எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில். அப்படி இருக்கிற போது நிரூபணம் ஆகிவிட்டால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தாக இருக்க வேண்டியிருக்கும். மற்றபடி இது டைல்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறலாம், ஒரு டைல்யூட் ஆகிடுமா தானாகவே அப்படிங்கிறலாம் தெரியல. ஒரு நீர்த்து போகுமா வழக்கு அப்படிங்கலாம் தெரியல. வழக்கு நீர்த்து போகாத வரையில் அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுங்கிறது மிகவும் வலுவானதாக இருக்கிறது தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும். சரிங்களா? இல்லாமல் யார் பக்கமும் இல்லை, யார் பக்கமும் ஆதரவாக எதிர்ப்பாகவும் இல்லை. வழக்கு என்ன, அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது மட்டும் வச்சு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது அநேகமாக இந்த வழக்குகள் எல்லாமே மிகவும் வலுவான அடிப்படையில் இருக்கிறதுன்னு தோணுது. அப்படி இருக்கிற போது மிக நிச்சயமாக இந்த விளைவுகள் வரத்தான் செய்யும். ஸோ இவர் மீது அந்த கேஸ் வந்து ரீஓப்பன் பண்ண வந்து டிவிஎஸ்சி பண்ணது வந்து ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில், இப்போ மறுபடியும் வந்து இப்போது திமுக ஆட்சியில் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் டிவிஎஸ்சி இப்போ அந்த மறுபடியும் ஒரு விசாரணை அந்த இதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல சார், இது எப்படி அதை வந்து கோர்ட்டுக்கு என்ன லீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கொண்டு போவாங்க? ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கனால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து விசாரணை சொல்லலாம் கரெக்டு தான். ஆனால் பொதுவாக நான் அப்படிலாம் பார்க்கறதில்ல. திமுக ஆளும் கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் அரசியல், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. வழக்காக பார்க்குறேன். ஒரு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற போது அது மாண்புமிகு நீதிமன்றத்தின் பார்வைக்கு வந்து விடுகிறது. ஸோ சட்டத்தின் நேர்பார்வையில் தவறு இருக்கிறதா இல்லையா மட்டும்தான் மாண்புமிகு நீதிமன்றம் பார்க்கும். சரிங்களா? அப்படி பார்க்கிற போது தவறு நடந்திருக்கிறது அப்படி நிரூபணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியாச்சுன்னா அதில் தப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வழக்கு நீர்த்து போகிற அளவில் வழக்கு நடைபெற முடியுமா அப்படிங்கிறது அதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது வேறு ஏதோ ஒரு துறை, நான் குறிப்பிட்ட அந்த துறை சொல்கிறதில்ல, ஏதேனும் ஒரு அழுத்தம் காரணமாக ஒரு வழக்கு நீர்த்து போகிற அளவில் மிகவும் பலவீனமாக வழக்கை நடத்தி அதனால் வாதங்களின் அடிப்படையில் அல்லது ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல வருகிற போது அதற்கான ஆதாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு போவதற்கு சொத்து வழக்கு வந்து அரசியல்வாதி சொத்து வழக்கு வந்து ஏதோ கிடப்பிலே இருக்கும். ஐ மீன் அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி கிடப்புங்கிறத விட நம்ம கொடுக்குற ஆதாரங்களும் வாதங்களும் வலுவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? சரிங்களா? வெறுமனே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் மாண்புமிகு நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்காது. அதெல்லாம் வச்சுப்போம். சட்டம் தவறு நடந்திருக்கு என்று தெரிந்தாலும் கூட அதற்கான வலுவான ஆதாரம் இருக்கணும். அந்த வலுவான ஆதாரமோ தகுந்த வாதங்களோ இல்லாத போது நீதிமன்றங்களாம் என்ன செஞ்சிட முடியும்? அப்போது அந்த இடத்துல ஏதேனும் இழுத்து போகிற அளவில் ஏதாவது பலவீனமாகிற மூலம் எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு அந்த வழக்கு தெரியல. இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணுறவங்க தான் தெரியும். அந்த மாதிரி எதாவது நடந்தால் ஒழிய வழக்கை பொறுத்தவரையில் இது மிகவும் வலுவான ஒரு ஆதாரமாக. ஏன்னா ஆல் சிடெண்டன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு சாமானியனை கேட்டாலும் தெரியும் உண்டா இல்லையா, வருமானத்தை அதிகமாக சொத்து இவர்களிடம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு சாமானியனுக்குமே தெரிஞ்சிருக்கில்ல. ஆமாம் அதிகமாக சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் அதுக்கு மேலே ஒரு ஆதாரம் தேவையில்லைங்கிற அளவுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மாண்புமிகு நீதிமன்றம் எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ளும். ஆனால் தீர்ப்பு என்று வருகிற பொழுது தகுந்த ஆதாரங்களும் வலுவான வாதங்களும் இல்லாமல் பண்ணவே முடியாது. அதனால் அது தேவை. நீதிமன்றத்துக்கு சட்டத்தை நேர்பார்வையில் ஆதாரம் வேணும். அநேகமாக அந்த ஆதாரம் வந்து நம்பத்தகுந்த ஆதாரமாக இருக்கிறது என்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கருதி இருக்கிறது என்று எனக்கு தோன்றுது. சரி, இப்போ நீங்கள் அப்பீல் போட பற்றி பேசும்போது இப்போது இன்னும் 2 நாட்கள் இருக்குது அந்த தண்டனை விவரங்கள் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை தண்டனை விவரங்கள் அப்புறம் தான் இப்போல்லாம் போகிறதுக்கு ஆக்சுவலாக இது முடியவே இல்லையா. இதனுடைய ப்ராசஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்டில் நாட் ஓவர். ஆக்சுவலாக இந்த தீர்ப்புடைய மொத்த நடவடிக்கையும் இன்னும் முடியல. இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமை அவன் நேராக வருவாங்க. அதுக்கப்புறம் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது பார்த்துட்டு அப்போ தான் தீர்ப்பே தரப்படும். ஆக்சுவலாக தி ஒரிஜினல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வில் பி ஓவர் ஒன்லி வென் தி பனிஷ்மெண்ட் இஸ் அனௌன்ஸ்ட். சரிங்களா? அதை வந்து சொல்லுவாங்க வென் தி பனிஷ்மெண்ட் இஸ் டிக்ளேர்டு, இதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னதாக போனால் தீர்ப்பை நிறுத்தி வைக்கிற மாதிரி ஆயிடும். அநேகமாக அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ அடுத்தடுத்து அரசில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு, ஏதோ பழைய வழக்கு, ஏதோ ஒரு வழக்கில் வந்து இப்போது குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார குற்ற வழக்குகளை வந்து இப்போது இந்த மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு வருது, அரெஸ்டாகி ஜெயில் நீதிமன்ற காவலையும் இருக்காங்க. ஸோ இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும்? நிச்சயமாக ஏற்படுத்தும். என்னென்னா நிர்வாகம்ங்கிறது பொதுவாக எப்பவும் போல போய்கிட்டே இருக்கும். அரசு இயந்திரம் அரசு நிர்வாகம் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படிங்கிறது தான் டாக்டரின். நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அது எப்போ சரியாக வரும் அப்படின்னா நிர்வாகம் தன்னளவில் சுயமாக இயங்குகிற வரையில் சரியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிர்வாகத்தில் எல்லா இடத்துலையும், நான் பொதுவாக சொல்லிடுறேன், நிர்வாகத்தில் எல்லா இடத்துலையும் அரசியல் குறுக்கீடு அரசியல் தலையீடு எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற போது நிர்வாகம் மிக நிச்சயமாக பாதிக்கப்படும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மத்திய அரசு அலுவலகத்தில் எந்த ஒரு அமைச்சரும் நேராக போய் ஆய்வு செய்கிறதே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஆய்வு செய்கிறதுனா யாரை ஆய்வு செய்வாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய செக்ரட்டரி லெவலில், ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கு, அவங்க கூட தான் உட்காந்து ஆய்வு செய்வாங்களே தவிர்த்து நேரடியாக களத்தில் இறங்கி ஆஃபீஸில் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குறதே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது.
தமிழ்நாட்டில் மாண்புமிகு அமைச்சர்கள் பல இடங்களில் போகிறாங்க, நேரடியாக கள ஆய்வு செய்கிறார்கள். அப்போ நிர்வாகத்துடன் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சாசனம் அப்படி தான் சொல்லுது. எக்ஸிக்யூட்டிவ் தனியாகவும் லெஜிஸ்லேச்சர் தனியாகவும் இருக்கணும், சட்டம் ஏற்றுபவர்கள் தனியாகவும் நிர்வாகம் தனியாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தால் மருத்துவமனைகளில் செல்கிறார், நீங்கள் பார்க்குறீங்க. போக்குவரத்து அமைச்சராக இருந்தால் போக்குவரத்து பணிமனைகளில் செல்கிறார். அவ்வளோ தூரம் எங்கே போகிறீங்க? எக்ஸாமினேஷன், ஸ்கூல் எக்ஸாமினேஷன், காலேஜ் எக்ஸாமினேஷன் யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கல்வி அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஏன் கல்வி அமைச்சர் அறிவிக்கணும்? கல்வித்துறை இருக்கிற யாரையும் உயர் அதிகாரி அமைச்சர், நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அப்படி தான், அமைச்சர்லாம் சொல்ல மாட்டாங்க, தானாகவே தெரியும். ஆனால் அது எல்லாவற்றுமே இப்போ இவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் போது இப்போது இது மாதிரியான ஏதோ ஒரு மாண்புமிகு அமைச்சருக்கு எதிராக ஏதோ வழக்கு ஒரு பொதுவாக வந்து நிர்வாகம் மிக நிச்சயமாக தடைப்படும். அதனால தான் கூடாதுன்னு சொன்னாங்க சாசனத்தில். இது தனியாக இருக்கட்டும், நிர்வாகம் தனியாக இருக்கட்டும். இது அரசியல் குற்றச்சாட்டு இல்லை. ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இஸ் டிஃப்ரெண்ட் வித் ஈச் கவர்மெண்ட். சரிங்களா? ஒவ்வொரு அரசாங்கம் ஒரு மாதிரி இருக்கும். இவர்கள் வந்து நேரடியாக மக்கள் பணியாற்ற வேண்டும் நினைத்து கூட பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட அரசு பணிகளில், அரசு நிர்வாகத்தில் நேரடியாக அரசியல்வாதிகள் தலையிடுவது அப்படிங்கிறதும் அது போய் ஆய்வு செய்வதுங்கிறதும் சரியான விஷயம் இல்லை. சாசனம் அதை வலியுறுத்தவில்லை, ஆனால் நடைபெறுகிறது. அது தவறா இல்லையாங்கிறது அரசியல்வாதிகள் சொல்லட்டும். ஆனால் என்னை பற்றி சரியில்லை. அதனால் நிச்சயமாக இது மிக நிச்சயமாக நிர்வாகத்தில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல பின்னடைவு ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்புனா 1,75,00,000 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த தண்டனை விவரங்கள் வந்து வரும்போது இந்த எந்த அளவுக்கு இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்களோ அதற்கு ஏற்றபடி அந்த தண்டனை வழங்க முடியுமா, இல்லை ஸ்ட்ராங்கான? நீங்கள் சொல்ல ரொம்ப கரெக்ட், ரொம்ப நல்ல கேள்வி அது. உண்மையிலே ஐ கேன் சி இட்ஸ் எ பிரில்லியன்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக. ஆனால் அப்படி இல்லை. என்ன சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இன்கம், அவ்வளோதான். தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருந்தால், அது 100 ரூபாய் அதிகமாக சொத்து சேர்த்திருந்தாலும் கூட இட் கம்ஸ் அண்டர் கிரிமினல் மிஸ்காண்டக்ட். அது ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த அமௌண்ட்டெல்லாம் இல்லை. அது 1 கோடியா 100 கோடியா 1000 கோடியா 100 ரூபாய் கூட இருக்கலாம், அது சொல்லவே இல்லை. ஸோ சட்டம் வந்து அப்படி இல்லை. ஸோ தி ஆக்ட் இஸ் சைலண்ட் ஆன் திஸ் பாயிண்ட். அதனால் இது 1.15ங்கிறது குறைவான அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டா எதை வச்சு சொல்லுவாங்களான்னா அப்படி இல்லை. இந்த குற்றம் நடைபெற்றிருக்கிறது, இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை, அவ்வளோதான் சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லலை. அதனால் இது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதுலாம் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ மேட்டர் ஃபார் கன்சர்ன். ஆக்சுவலாக இருக்காது, அது வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்கன்னு தோணுது. அதனால் அதுதான் குற்றம், அதற்கான தண்டனை, அது மட்டும் தான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிரிமினல் மிஸ்காண்டக்ட்டுங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. கிரிமினல் மிஸ்காண்டக்ட்டுக்கு சிறை தண்டனை இல்லாமல் அபராதம் மட்டும் தருவதுங்கிறது அநேகமாக சட்ட நடைமுறை இல்லைன்னு எனக்கு தோணுது. சரிங்களா? அதனால் அது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதை தெளிவாக சொல்லும்போது தான் நமக்கே புரியும். இப்போ அமைச்சர் பொன்முடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அடுத்து அவர் பண்ண வேண்டிய சில வாய்ப்புகள் என்ன பண்ணுவாங்க? ஐ திங்க் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஓவர் ஆல்மோஸ்ட். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெரிய அளவில் இல்லை. உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். உச்சநீதிமன்றம் அணுகுவதற்கு என்ன வலுவான காரணங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது தீர்ப்பு வந்த பிறகு தான் தெரியும். அநேகமாக உயர்நீதிமன்றம் ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, குற்றம் நடந்திருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திரும்ப மறு விசாரணை நடத்துவதுங்கிறது மிக 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 வாய்ப்புகள் குறைவு. மறு விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் மறு ஆய்வு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறு ஆய்வு செய்வதற்கு அது எதுவும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. சரி, தே கேன் கோ ஃபார் ரிவ்யூ, புரிஞ்சுங்களா? ஆனால் தே கேன் நாட் கோ ஃபார் ரீ எக்ஸாமினேஷன். அது பண்ண முடியாது. இப்போ மறு விசாரணைக்கு அவசியம் இல்லாமல் மறு ஆய்வுக்கு மட்டும் உட்பட வேண்டிய கருத்துக்களாக இருந்தால் அப்போ உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். அது எப்படி தீர்ப்பு வர போகிறது அப்படின்னு. ஆனால் இந்த வழக்கில் வந்து டிவிஎஸ் மறுபடியும் மறு விசாரணை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? மறு விசாரணை நடக்காது. இல்லை, ஏன்னா இவங்க வந்து கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இருந்த அந்த டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எப்படி விசாரணை நடத்திருக்காங்கன்னா, அவங்க மனைவி மூலிமா வந்த சொத்தையும் அமைச்சர் கணக்கில் காட்டி இந்த மாதிரி சில மிஸ்மேட்சஸ்லாம் நடந்திருக்கு, ஸோ இதற்கு வந்து தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டில் வாதிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் மீறி தான் உயர்நீதிமன்றம் இந்த நிச்சயமாக சொல்லட்டுமா, மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது என்றால் பல கோணங்களிலும் ஆராய்ந்து பார்த்து தான் தருவாங்க. அதுவும் போகிற போக்கில் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறதில்ல. குற்றம் நிரூபணமாக இருக்கிறது என்று சொன்னதாக தீர்ப்பு வந்திருப்பதாகத்தான் செய்திகள் கூறுகின்றன. எனக்கு தீர்ப்பு பார்க்கல அப்படின்னா செய்திகள், எல்லா செய்திகளும் அப்படி தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ல எல்லா கோணங்களையும் அவங்க பார்த்துருப்பார்கள். ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்கிறேன், இது மறு விசாரணை என்னை பொறுத்த வரையில் என்னோட ரொம்ப எனக்கு தெரிந்த என்னோடய அறிவு கிட்டிய வரையில் மறு விசாரணை என்பதற்கு இதற்கு மேலே அதிலே வாய்ப்பில்லை. திரும்ப சொல்லணும், மறு ஆய்வு செய்யப்படலாம். மறு ஆய்வுங்கிறது ரிவ்யூ தான். தே கேன் அட் தி மோஸ்ட் கோ ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ பிஃபோர் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். அது பண்ண முடியும். ஸோ மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது மறு ஆய்வு செய்கிற போது இந்த தீர்ப்பு ஒருவேளை தீர்ப்பு மிகவும் கடுமையாக இருக்கிறது என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துக்கு இருந்தால் அதுலேருந்து தளர்வு தரலாம், ரிலாக்ஸேஷன். அதற்கு மேலே மறு விசாரணை நடத்தும் எனக்கு தெரிஞ்ச வரையில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே எனக்கு தோணுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள், அதிகபட்சம் 10 ஆண்டுகள். இதில் ஏதோ ஒரு வகையில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது.
அப்படி நான் அஞ்சுகிறேன். அப்படி தான் இருக்கும் என்று என்னுடைய அச்சம் அதுதான். மை அப்ரிகேஷன் இஸ் தட் ஆக்சுவலி திஸ் கோன் டு பி அ மினிமம் 4 years இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வழக்குப்பட்டு இல்லை என்றாலும் கூட இந்த சட்டம் அப்படி சொல்லுகிறது தான் எனக்கு தோணுது. சார், இப்போது இந்த 21ஆம் தேதி உயர்நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பு எந்த அளவுக்கு மற்ற சொத்து குவிப்பாளர்கள்லாம் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு தீர்ப்பாக இருக்கக்கூடும்? ஓகே, இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 காரணங்களுக்காக. ஒன்று வந்து இதன் உண்மையில் வரக்கூடிய தீர்ப்பு, அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் தரக்கூடிய தண்டனை, இதெல்லாம் விடுத்து வேறு ஒருத்தர் ஒரு முக்கிய முன்னுதாரணமாக இருக்கும். ஏனென்றால் இந்த கீழமை நீதிமன்றங்களிலோ அது சிறப்பு நீதிமன்றங்களிலோ வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை எந்த நேரத்திலும் சுயமோட்டாக தானாக முன்வந்து உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு அது மேல் தீர்ப்பு வழங்கலாம்ங்கிறது இப்போது வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு மிக நல்ல முன்னுதாரணம் என்று நான் நினைப்பேன் எப்போவுமே. என்ன பொருளாதார குற்றங்களை வந்து கீழமை நீதிமன்றங்களில் மூலம் விடுதலை பெற்று வெளியே வந்து முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமை இனிமேல் மாறிடும் அப்படின்னு தோணுது. அந்த விஷயத்தை இது மிக நிச்சயமாக நான் வந்து வரவேற்பேன். இது மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இந்தியா முழுமைக்கும். அப்போ இனிமேல் என்னவாகும் அப்படின்னா கீழமை நீதிமன்றங்களிலும் சிறப்பு நீதிமன்றங்களிலும் இன்னும் அதிக கவனம் செலுத்தப்படும். இது மாதிரியான வழக்குகள் மீது மிக அதிகம் கவனம் செலுத்தப்படும். கவனம் இல்லாமல் நாங்கள் சொல்லலைன்னா அதை மீன் பண்ணல. ஆனால் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க இனிமேல் தீர்ப்பு இருக்கிற போது. என்னமோ மாண்பு உயர்நீதிமன்றம் எப்போது வேண்டுமானாலும் சுயமாக இதை திரும்பி எடுத்துக்கொள்ளலாம், மீண்டும் மறு விசாரணை செய்யலாம்ங்கிற மாதிரிலாம் வந்து மறு தீர்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற போது மிக நிச்சயமாக அது வந்து ஒரு அதிக அளவில் ஒரு கவனத்தை கொண்டு வரும் அப்படின்னு தோணுது. அந்த விதத்தில் இந்த ஒரு தீர்ப்பு மிக 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 நிச்சயமாக ஒரு நல்ல முன்னுதாரணமாக அமையும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில நாட்களில் தீர்ப்பு. நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்கள் இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு வாக்காக தான் இருக்குது.